ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தாங்க வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2. இந்த சீரியலில் ஒவ்வொரு பேருக்குமே தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் நம்ம அரசி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது திருமண குளத்தில் இருக்க மாதிரி வெட்டிங் வைப்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்கமிங்காக மேரேஜ் ஷூட் எதுவும் போகுதா இல்லை அவங்க வந்து ரீல்ஸ்க்காக வந்து கெட்டப் போட்டு அப்டேட் கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியல. பிகாஸ் இந்த அப்டேட்டை பார்க்கும்போது திருமண குளமாக இருந்தாலும் நம்ம சீரியலில் வந்து இந்த மாதிரி போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி லுக்கில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட் தெரிஞ்சு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம அரசிக்கு ஒரு சூப்பரான பேருங்க சதீஷ். ஸோ ஒரு சூப்பரான ஒரு அவரோட கேரக்டரை பார்க்கும்போது ஸோ அந்த வரது சின்ன விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காசு கொடுக்குறேன் அது ரொம்ப பெருதன்மையாக பேசினது. அதுக்கப்புறம் அரசி வந்து அவங்க மனசில் இருந்த விஷயம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அந்த டைம் சைலண்ட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ ஒரு ஜென்யூன் பர்சன் இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கு ஹஸ்பண்ட் அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள விட சந்தோஷப்படுவது இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஸோ வந்து ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சதீஷ்மே இருக்கார், ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். பட் இந்த இடத்துல வந்து அரசி இவங்களை மேரேஜ் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். மேரேஜ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும், பட் பண்ணிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம குமாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்க அதே ஊர் திருவிழாக்காக போயிருக்காங்க இல்லையா, அந்த ஊருக்கு அவங்க அரசியை தேடி போயிட்டாங்க. ஸோ அங்கே எது கிட்னாப் பண்ணி எதுவும் மேரேஜ் எதுவும் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியல. பிகாஸ் அவங்க அப்பா வேறு நீ கடத்திட்டு வந்தால் தாலி கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது அந்த ஒரு கேங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீனாவோட வேலையை வந்து தூக்கணும், அவங்க வேலையை விட்டு நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி அதுவுமே இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ராஜ் வீட்டு ஃபேமிலியில். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட பில்டிங் இடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதில் இன்னொரு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்க்கு அனுமதி வாங்கிட்டு 3 பில்டிங் கட்டியிருக்கதா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து அவங்களோட வேலையிலேருந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தங்கமயில் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது ஏமாற்றி மாட்டிக்கிட்டாங்க. பட் இன்னுமே போய் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த ஒரு பொய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட சொல்லுவார்னு நினச்சேன், பட் அப்பா கிட்ட சொல்லலை. பட் அது வந்து வேறு விஷயம் வந்து வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 12th என்ன தாண்டில் எங்கேருந்து சர்டிஃபிகேட் வருது, காலேஜ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே இருந்த முந்தான எபிசோடில் இப்படி பதட்டமான ட்ராக் எதுக்கு தான் வச்சாங்கன்னே தெரியல. பட் அதுவுமே வச்சுருந்தாங்க. பட் அந்த உள்ளே வச்சுட்டு அந்த பணத்தை அடுத்ததாக ஃபைனலாக நம்ம ராஜி ஸோ நம்ம கதிர் ஆசைப்பட்டார் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த பைக் வாங்கணும்னு சொல்லி போராடி டான்ஸ்லேயே 2 லெவல் வந்து வின் பண்ணிட்டாங்க. அவங்க அத்தை சொல்லாங்க, நீ ஃபஸ்ட்டு இது வின் பண்ணி அந்த காரை நீ வச்சுட்டாலும் ஓகே, நம்ம அரசி கொடுத்தாலும் ஓகே, நீ கார் வின் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பைக்கை தவிர என்னத்தாலும் வின் பண்ணுங்கிற மாதிரி அத்தை சொல்கிறாங்க. பட் அவங்க வின் பண்ணணும்னு ஆசைப்படுறது பைக் தான். என்ன கிடைக்கிறதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். அது என்னவாக இருக்கும், பைக்காக தான் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். பாப்பம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராஜிக் அண்ட் கதிர்குள்ள பாண்டிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ளூட் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் பாப்பம் என்ன பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் நினச்சிங்க எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரசிக்கு பேர் யார் வருவா, உங்களோட ஒப்பீனியனும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.